ஓகே. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா, லாஸ்ட் நம்ம USDT அப்டேட் பார்த்துருந்தோம். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு 15 மினிட் ஓபியில் வந்து மார்க்கெட் வந்து ரியாக்ட் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி மார்க்கெட் ரியாக்ட் பண்ணிவிட்டு நமக்கு 1:3 ப்ராஃபிட் ரேஷியோ கொடுத்துட்டு மார்க்கெட் மூவ் ஆகுது. ஸோ அதே மாதிரி நம்ம டார்கெட் பார்த்தீங்க அப்படின்னா, ப்ரீவியஸாக இருக்க ஹை அதுதான் நம்ம டார்கெட் பண்ணியிருக்கோம். ஸோ கட்டாயம் அந்த டார்கெட் வந்து மார்க்கெட் வந்து ஹிட் பண்ணும். ஓகே. ஸோ பிஃபோர் தட் நான் இதில் ஒரு விஷயம் நான் கிளியர் பண்ணணுன்னு இருக்கேன். ஸோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆக போகுது அப்படின்றது இந்த இடத்துல ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்துருச்சு. அதாவது இன்டியூஸ்மெண்ட் எடுத்து கன்ஃபர்மேஷன் கொடுத்துருச்சு. ஸோ இந்த இடத்துல நான் எப்படி ஒரு ரிவர்சல் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி ட்ரேட் எடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு இந்த பிளேஸில் ஓகே. ஸோ மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆக போகுதுன்னு கன்ஃபர்மேஷன் கொடுத்ததுக்கப்புறம் இந்த பிளேஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஓபி ஜோன் ஒன்று இருக்குது, ஓட பிளாக் ஜோன். ஓகே, 15 மினிட்ஸில். ஸோ இந்த 15 மினிட்ஸில் மார்க்கெட் ரியாக்ட் ஆகுன்றதை நான் ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த பிளேஸில் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் டெப் பண்ணிவிட்டு மார்க்கெட் ரிவர்சல் ஸ்ட்ராட்டஜியில் மார்க்கெட் மூவ் ஆகிடுச்சு. ஸோ இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா 1:5 டார்கெட் ரேஷியோ நமக்கு ஹிட் ஆகிடுச்சு. ஓகே. ஸோ அட் தி சேம் டைம் பார்த்தீங்க அப்படின்னா பனானா USDT. ஸோ இதுலையும் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் எஸ்டர்டேஸ் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் 15 மினிட் ஓபியில் டெப் பண்ணிவிட்டு மூவ் ஆகிடுச்சு. ஸோ திரும்ப இருக்காவும் சேம் அதே ஜோனில். ஓகே, சாரி. ஸோ சேம் அதே ஜோனில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு பிரேக்கர் பிளாக்னா என்ன அப்படின்னா, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் 50 மினிட்ல ஓபியில் ரியாக்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன ஃபைன் பண்ணுவோம், ஓட பிளாக் ஒன்று ஃபைன் பண்ணுவோம். ஸோ அப்போ நான் இந்த இடத்துல ஓட பிளாக் ஃபைன் பண்ணேன். அது அந்த ஓட பிளாக் என்ன செஞ்சிருக்கு அப்படின்னா கேண்டில்ஸ் வந்து பிரேக் பண்ணியிருக்கு. அப்போ ஒரு ஓட பிளாக்கு மார்க்கெட் வந்து கேண்டிலால் பிரேக் பண்ணுது அப்படின்னா அதை சொல்லுவோம் பிரேக்கர் பிளாக்னு சொல்லி. ஓகே. ஸோ அப்போ அந்த பிரேக்கர் பிளாக்ல நமக்கு எகெயின் ஒரு என்ட்ரி பிளேஸ் பண்ணுறதுக்கு மாதிரியான சான்ஸ் வந்து கிடைச்சிருந்துச்சு. ஸோ அதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா 1:3 வந்து நமக்கு ஹிட் ஆகிருந்துச்சு. ஓகே. இந்த பிளேஸில் பார்த்தீங்க அப்படின்னா 1:3 ஹிட் ஆகிடுச்சு. ஸோ என்னோட டார்கெட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹை வரைக்கும். ஓகே. ஸோ அதாவது இந்த ஹை வரைக்கும் என்னோட டார்கெட் இருக்குது. ஸோ அதுக்கும் மார்க்கெட் மூவ் ஆகிறதுக்கு அதுக்கு சான்ஸ் ஒன்று இருக்குது. ஸோ இல்லாட்டியுமே 1:3 எனக்கு ப்ராஃபிட் தான். ஓகே. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ENA USDT அந்த காயின் அப்டேட் தான். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நான் 1 ஹவர் ஓபி ஜோன்னு த்ரோ பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அந்த 1 ஹவர் ஓபி ஜோனில் மார்க்கெட் வந்து டெப் ஆனதுமே நம்ம உடனே என்ன செய்வோம், 5 மினிட்ஸ்க்கு ஸ்விட்ச் பண்ணிவிட்டு ஸோ 5 மினிட்ஸில் ஒரு ஓட பிளாக் நான் ஃபைன் பண்ணேன். ஓகே. ஸோ அந்த பாருங்கள் இந்த பிளேஸ். ஸோ 5 மினிட்ல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஓட பிளாக் ஒன்று கிடச்சிருக்கு. ஸோ அந்த ஓட பிளாக்ல மார்க்கெட் எகைன் வந்து டெப் ஆனிச்சு அப்படின்னா நம்ம லாங் பொசிஷன் ஒன்று எடுப்போம். ஸோ டார்கெட் எப்பயுமே பார்த்தீங்க அப்படின்னா 1:3. ஸோ 1:3 எனக்கு ஹிட் ஆகிடுச்சின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிளேஸ்லேயே ஹிட் ஆகிடுச்சு. ஓகே. ஸோ அதோட வெளியில் வந்திருக்கலாம். பட் என்னோட டார்கெட் பார்த்தீங்க அப்படின்னா அந்த 1 ஹவர் ஹை ப்ரீவியஸ் ஹை ஒன்று இருக்கும். ஓகே. ஸோ வெயிட் அது ஸ்விட்ச் பண்ணி காமிக்கிறேன். ஓகே. பார்த்தீங்க அப்படின்னா நான் 1 ஹவர் ஸ்விட்ச் பண்ணிக்கிறேன். ஸோ 1 ஹவரில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சேம் அந்த ஓட பிளாக்ல மார்க்கெட் வந்து டெப் ஆனிச்சு. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இன்டியூஸ்மெண்ட் இந்த பிளேஸ் ப்ரீவியஸ் ஹை வந்து இந்த பிளேஸ் தான் இருக்குது. ஸோ இந்த பிளேஸ் வரைக்கும் மார்க்கெட் மூவ் ஆனது தான் என்னோட ப்ரிடிக்ஷன். ஸோ பார்ப்போம் மார்க்கெட் எப்படி மூவ் ஆகுதுன்னு சொல்லி. ஸோ கரெக்ஷன் கொடுத்து தான் மார்க்கெட் மூவ் ஆகும். ஓகே. ஸோ அப்போ நம்ம அது அந்த 1 ஹவர் ஓபியில் டெப் ஆனதுமே நம்ம 5 மினிட்ஸ் ஸ்விட்ச் பண்ணிக்கிட்டு ஸோ அதில் ஒரு ஓட பிளாக் ஃபைன் பண்ணி ஸோ அதில் தான் நம்ம என்ட்ரி ப்ளேஸ் பண்ணியிருந்தோம். 1:7 வரைக்குமே 7.5 வரைக்குமே நமக்கு டார்கெட் கொடுத்துருந்துச்சி. ஓகே. ஸோ ஓகே, உங்களுக்கும் இந்த மாதிரி SMC கான்செப்ட் சரியாக கற்றுக்கணும், சரியாக என்ட்ரி ப்ளேஸ் பண்ணணும், சரியான ப்ரோசஸில் இந்த ட்ரேடிங் ப்ரோசஸை கற்றுக்கணுன்ற ஐடியா ஒன்று இருக்குது அப்படின்னா பர்சனலாக எனக்கு DM பண்ணுங்கள். சேம் டைம் இந்த மாதிரி ட்ரேடிங் ரிலேட்டட் கண்டென்ட்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.